வழக்கமா ஹாலிவுட்ல பிரபலமான இயக்குநர்கள் இயக்கி வெளிவரும் திரைப்படங்களுக்கு நல்ல வரவேற்பு உண்டு இல்லையா? அந்த இயக்குநர்களுக்கான ரசிகர் பட்டாளமும் தனிதான். அப்படியான இயக்குநர்களுக்குள் ஒருவர்தான் கிறிஸ்டோபர் நோலன். தமிழ்நாட்டுல பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே போல நோலன் இயக்கிய ஒடிசே என்ற இதிகாச மறுபடைப்பு தான் எல்லா தளங்கள்லயும் தற்போது பேசுபொருளா இருக்கு. இந்த திரைப்படம் நோலனுடைய தனிப்பட்ட சாதனைகளையே தகர்த்தெறிந்து உலகளாவிய விமர்சன பாராட்டுகளையும் பெற்று வருது. அதற்கு காரணம் கிமு 750 ஆண்டுகளுக்கு முன்னால புகழ்பெற்ற கிரேக்க எழுத்தாளரான ஹோமர் அப்படிங்கிறவர் எழுதிய ஒடிசே என்ற இதிகாசத்தை நோலன் தழுவி எடுத்திருக்கும் திரைப்படம் தான் ஒடிசே. உனக்கு என்ன ஞாபகம் இருந்தாலும் கூட இந்த காவியங்களை படைத்த ஹோமர் அப்படிங்கிறவர் நிஜமாகவே வாழ்ந்த ஒரு தனிநபர் தானா, இல்ல அந்த புராண கதைகளை எழுதியவர்களின் பொதுவான அடையாள பெயரா அப்படிங்கிற பெரும் விவாதம் ஆராய்ச்சி இலக்கிய உலகில நீண்ட காலமா நிலவிட்டு வருது. ஹோமர் கிரேக்க நாகரிகத்தோட கடவுள்களான ஒலிம்பியன் கடவுள்களை உட்படுத்தி கிரேக்க மற்றும் ட்ராய் அப்படிங்கிற இரு நாடுகளை உள்ளடக்கி 2 இதிகாசங்களை எழுதினாரு. கூட இந்த காவியங்களை படைத்த ஹோமர் அப்படிங்கிறவரு நிஜமாகவே வாழ்ந்த ஒரு தனிநபர் தானா, இல்ல அந்த புராண கதைகளை எழுதியவர்களின் பொதுவான அடையாள பெயரா அப்படிங்கிற பெரும் விவாதம் ஆராய்ச்சி இலக்கிய உலகில நீண்ட காலமா நிலவிட்டு வருது. ஹோமர் கிரேக்க நாகரிகத்தோட கடவுள்களான ஒலிம்பியன் கடவுள்களை உட்படுத்தி கிரேக்க மற்றும் ட்ராய் அப்படிங்கிற இரு நாடுகளை உள்ளடக்கி 2 இதிகாசங்களை எழுதினாரு. ஒன்று இலியாட், மற்றொன்று ஒடிசே. பண்டைய கிரேக்கத்தின் முதன்மை கடவுள்களான 12 ஒலிம்பியன் தெய்வங்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டி பொறாமைகள்னால அவங்க தங்களுடைய நெறிகளை மறந்து போனாங்க. அதன் விளைவா மனிதர்களுடைய போர்ல அவங்க தலையிட்டதால ஏற்பட்ட பெரும் குழப்பங்களுடைய அடிப்படையில எழுதப்பட்டதுதான் இந்த இதிகாசம் அப்படின்னு நம்பப்படுது. கிரேக்கத்துடைய 12 மூல கடவுள்களுடைய ராஜா என்று நம்பப்பட்ட ஜியூஸ் என்ற கடவுள் போதித்த வாழ்வியல் விதிகளை கடுமையா கடைபிடிச்சாங்க கிரேக்க பேரரசோட மக்கள். அதுல முக்கியமானது விருந்தோம்பல் மரபு. விருந்தாளியுடைய உருவல ஜியோஸ் உட்பட எந்த கடவுளும் வரலாம் அப்படிங்கறதால ஒவ்வொரு விருந்தாளிகளையும் கடவுளாக மதிச்சு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. விருந்தினராக வந்த ட்ரோஜன் இளவரசர் பாரிஸ் மரபுகளை மீறியது போருக்கான மூல காரணமாக இருந்தது. ஸ்பார்ட்டா நகரத்துடைய மன்னனான மெனலஸின் மனைவியான ஹெலன ட்ரோஜன் இளவரசனான பாரிஸ் கடத்தி சென்ற போது ட்ரோஜன் வார் அப்படிங்கிற போர் தொடங்குச்சு. அதற்கு பழி வாங்குறதுக்காகவும் ஹெலனை மீட்டு வரதுக்காகவும் கிரேக்கர்கள் ட்ரோஜன்களுடைய ட்ராய் நகரத்தை முற்றுகையிட்டாங்க. இந்த போருடைய வியூக வகுப்பாளரா செயல்பட்டவர் தான் ஒடிசியஸ். கிரேக்க பேரரசோட இத்தகா என்ற நகரத்துடைய மன்னர் தான் ஒடிசியஸ். அது மட்டும் இல்லாம அதீத மதித்திறன், வில்வித்தை, ராணுவ பலம் அப்படின்னு சிறந்த வீரராகவும் செயல்பட்டாரு ஒடிசியஸ். சுமார் 10 வருஷம் நடந்த இந்த போர்ல கிரேக்க புராணங்களின்படி கிரேக்கர்களுடைய போர்ல வெற்றி பெற்றதற்கான முக்கிய காரணம் ஒடிசியஸ் அப்படின்னு நம்பப்படுது. புகழ்பெற்ற ட்ரோஜன் குதிரை யுத்தியை அவர்தான் வகுத்தாரு. சூழ்ச்சியான இந்த யுத்தி மூலமாக கிரேக்க வீரர்கள் ஊடுருவ முடியாத சுவர்களுக்குள் ரகசியமாக நுழைஞ்சு யாரும் உள்ளேயே நுழைய முடியாத நகர கதவுகளை திறக்க முடிஞ்சது. விதிகளை மீறினதால ஜியூஸ் கடவுளுடைய கோபத்திற்கு ஆளான ட்ரோஜன் மக்களை கிரேக்கர்கள் அழிச்சதா கிரேக்க புராணங்கள் சொல்லுது. மரத்தாலான பெரிய குதிரை சிலைக்குள்ள ஒடிசியஸ் உள்ளிட்ட வீரர்கள் ஒளிஞ்சிருக்காங்க. 10 வருஷமா நடக்கிற போர்ல அமைதி உடன்பாட்டுக்கு வந்துவிட்டதா பரிசீலிக்கும் குதிரையின் மூலமாக உள்ள நுழைஞ்சு எப்படி ட்ராய் நகரத்தை தகர்த்தாங்க, அதனால ஏற்பட்ட இழப்புகள் என்ன அப்படிங்கறத உள்ளடக்கிய புத்தகம் தான் இலியாட். ட்ரோஜன் போர்ல பெற்ற வெற்றிக்கு அப்புறமா ஒடிசியஸுக்கு ஏற்பட்ட குற்ற உணர்வு 10 வருஷ போருக்கு அப்புறமா சொந்த மண்ணிற்கு திரும்ப முயன்ற போது கடல்ல ஏற்பட்ட இன்னல்கள், சவால்கள், அதனால அவர் இழந்த காலங்கள், கடைசியில ஒடிசியஸ் மன்னரும் அவருடைய ராணுவமும் தங்கள் நாட்டுக்கு திரும்பினாங்களா, அப்போது ஏற்பட்டிருந்த இழப்புகள் என்ன, ட்ரோஜன்கள் வழிபட்ட அதீனாவின் சாபம், நாடு திரும்பும் போது பொசைடோன் கடவுளின் மகனான பாலிபிமியஸ குருடனாக்கியதற்கு தனக்கு கிடைச்ச சாபம் அவரை என்ன செஞ்சுச்சு, வழியில சைரன் தேவதைகள், கலிப்சோ தீவுகள், அரக்கர்கள் நிலங்களில் நிகழ்ந்தவை என்ன போன்ற புராண கற்பனைகளை சாகசமாக உள்ளடக்கியதுதான் ஒடிசே. ஹாலிவுட் நடிகர் மேட் டேமன் இந்த கதாபாத்திரத்துல சிறப்பா நடிச்சிருந்தாரு. அவருடைய பல காலத்திற்கேற்ற உடல் மொழியும் தோற்றமும் கூடுதல் சிறப்பு. ஒடிசியஸ் தன்னுடைய பயணத்துக்கு அப்புறமா காதல் மனைவி பெனிலோப்பியை சென்றடைஞ்சாரா, அவர் ஆண்ட இத்தகா என்ன ஆச்சு, பல ஆண்டுகள் கணவரை காணாமல் தவிக்கும் பெனிலோப்பியுடைய பலவீனத்தை பயன்படுத்தி இத்தகா நாட்டுடைய அரண்மனையை கைப்பற்றிக் கொண்டு தன்னை திருமணம் செய்ய வற்புறுத்தும் பேராசை பிடிச்ச பல ஆண்களை தன்னுடைய மதிநுட்பத்தால அவங்க எப்படி தனி ஆளா சமாளிச்சாங்க,
அரியணையை பிடிக்க அவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளில் இருந்து மகனை எப்படி காப்பாத்தினாங்க அப்படின்ற ஆளுமை நிறைந்த கதாபாத்திரத்தை திறம்பட செஞ்சிருந்தாங்க ஆனா ஹாத்வே. தன்னோட தாயோட சேர்ந்துகிட்டு தந்தையுடைய வருகைக்காக நம்பிக்கையோட காத்திருக்கும் மகனாக டாம் ஹோலண்ட், கணவர் இறந்து விட்டதா நம்ப வச்சு பெனலோப்பியை திருமணம் செய்ய துடிக்கும் ராபர்ட் பாட்டின்சன் உள்ளிட்டவர்கள் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. தன்னுடைய நான் லீனியர் பாணியில நோலன் படத்தை காட்சிப்படுத்தி இருந்தாலும் மற்ற நோலனின் படங்களை விட இந்த படம் ரசிகர்களுக்கு எளிமையா புரியும் விதமா சென்றடைஞ்சிருக்கு. இலியட் புராணத்தின் மூலக்கதை மற்றும் கதாபாத்திரங்கள் தெரிந்த பார்வையாளர்கள் படத்தை கொண்டாடிட்டு வராங்க. நோலனோட முந்தைய படைப்பான ஓப்பன்ஹைமர் திரைப்படத்துல ஜப்பான் மீதான அணு ஆயுத தாக்குதலுக்கு தன்னுடைய கண்டுபிடிப்பு தான் காரணம் அப்படின்னு குற்ற உணர்வு ஓப்பன்ஹைமரை ஆட்கொண்டுச்சு. அதே போல இந்த ஒடிசி படத்திலையும் போரின் விளைவுகளால ஏற்படுற ஒத்த மன உளைச்சல்களுடனும் உள்மன போராட்டங்களுடனும் ஒடிசியஸ் போராடுவது போன்ற காட்சிகள் மிக நேர்த்தியா காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வெற்றிக்கு பின்னால இருக்கும் இழப்புகளின் ஆழங்கள், குற்ற உணர்வுகள், சுமத்தப்படும் பழிகள், ஏற்படும் பாதிப்புகள் போலவே மற்றொரு கோணத்துல அதே கருப்பொருளை ஆழமா சொல்லி இருக்கிறாரு நோலன். சுமார் 3 மணி நேரம் புராண கற்பனைகள் நிறைந்த காட்சிகளோடு காதல், விசுவாசம், துரோகம், வீரம் என எல்லா உணர்வுகளையும் பார்வையாளர்களுக்கு கடத்துறாரு நோலன். இறுதியில வரக்கூடிய ஒடிசியஸின் வில்வித்தை மற்றும் சண்டை காட்சிகள் பார்வையாளர்களுக்கு நிறைவை கொடுக்குது. படத்துடைய தயாரிப்பை மிக கவனமா கையாண்டிருக்காங்க படக்குழு. 70mm பிலிம் கேமரால படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் முழுநீள திரைப்படம் இதுதான். அந்த கால புவியியல் அமைப்பை ஒற்றுப்போகின்ற காட்சி அமைப்புகள், அந்த காலத்தை பிரதிபலிக்கும் மாபெரும் அரங்குகள், ஆவ்லோஸ் கருவிகளின் இசை, கிரேக்க நாகரிக உடைகள் தத்ரூபமா உருவாக்கப்பட்டிருக்கு. ஹெலன் ஆஃப் ட்ராய் கதாபாத்திரத்துல கருப்பினத்தவரை நடிக்க வச்சது, இந்தியரை கிரேக்க வீரரா காட்டினது, மாற்று பாலினத்தவருக்கு முக்கிய கதாபாத்திரம் கொடுத்தது அப்படிங்கிறது உலக அளவுல பேசு பொருளாச்சு. ஆனா அதையெல்லாம் உடை தெரியும் வண்ணமா அபாரமான திரைமொழியில படத்தை உருவாக்கி இருக்கிறாரு நோலன்.